23 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்காக நேத்து சென்னையிலேருந்து, அதாவது ஏப்ரல் 22 சென்னையிலேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போறதுக்காக கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து கோயம்பேடு, கீழாம்பக்கம், மாதவரம், கிண்டி இந்த மாதிரி இடத்துல தான் நின்று இருந்தாங்க. பஸ் வந்து கிட்டத்தட்ட 10,233 ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் 21 23 வரை. நேத்து ஏப்ரல் 22 மதியத்திலேருந்து இன்னைக்கு காலையில, அதாவது ஏப்ரல் 23 இன்னைக்கு காலையில வரையுமே ஒரு 10,000 மக்கள் வந்து பஸ் கிடைக்காம, இதுல வந்து ஒரு கால்வாசி மக்கள் வந்து திருப்பி அவங்களுடைய ரூம்கே போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில வரையுமே பஸ்ல டிராவல் பண்ணி ஓட்டு போடுவாங்களா, ஓட்டு போட முடியாதா அப்படின்ற சூழ்நிலையில இப்ப டிராவல் பண்ணி ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் 21 அரேஞ்ச் பண்ண ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ல கிட்டத்தட்ட 1,89,000 பீப்புள்ஸ் வந்து சென்னையிலேருந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கூட்டம் குறையாம நேத்து இன்னைக்கு காலையில வரையுமே அவ்வளவு கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நானுமே நேற்று மதியம் வந்து கோயம்பேட்லேருந்து தான் நான் வந்தேன். ஒரு 4 o'clock நான் கிளம்புனேன். 4 o'clock வந்து கோயம்பேட்லேயே வந்து பஸ் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. வர வழியில கிண்டி அதை தாண்டிலாம் எங்கேயுமே பஸ் வந்து நிறுத்தவே இல்லை. அங்கங்கேயுமே வந்து ஒரு 100-200 பீப்புள்ஸ் நின்றுகிட்டே இருந்தாங்க. நேற்று சாயந்தரம் 4 o'clock பஸ் கிடைக்காம இருந்தாங்க இல்லையா, அந்த பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா நின்னேன், 4 மணி நேரமா நின்னேன், நான் நைட்லேருந்து நின்னேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பஸ் ஷார்டேஜ், நிறைய வந்து பஸ்ஸஸ் வந்து போடல, ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து போடல. லீவுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தான் சொல்லியிருந்தாங்க. முத நாள் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே லீவ், ஹாஃப் டே தான் லீவ் எடுத்து, இல்லைன்னா நைட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு தான் டிராவலிங் வந்து அதிகமான பேர் டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பஸ் வந்து விடலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே. மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ், வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிலேருந்து தான் அவங்களோட சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, முத நாள் கூட லீவ் விட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து நிறைய பேரால ஓட்டு போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இதனால தீபாவளி பொங்கலுக்கே வந்து ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுச்சுன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் சென்னையிலேருந்து வெளியில வரதுக்கு, இந்த பெருங்குளத்தூர் அந்த மாதிரி ஏரியாவெல்லாம். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல முத நாள் லீவ் விட்டுருந்தா வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து 10,000 பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பஸ்ஸஸ் பத்தாதான் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வந்து யார் வந்து ரீசனா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.